ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீது எங்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்கள் பார்த்திங்கனாக்கா, நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் நம்மளோட வாழ்க்கை சூழலையும் நம்மளோட குணநலன்களையும் சுட்டி காட்டுது அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் 27 நட்சத்திரங்களில் முதன்மை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். அஸ்வினி அப்படிங்கிறது நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரம். நைசர்கிக பலத்தில் மிக அதிக வலிமை பெற்ற கேதுவோட நட்சத்திரம். சரி, கேது பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 3மே மிக அதிக வலிமை கொண்ட நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரத்தில் மிக சக்தி வாய்ந்த வலிமையான ஒரு நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம். சரி, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மை வீடான மேச ராசியில் இடம்பெறக்கூடிய முதன்மை நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா சூரிய பகவான் இங்கே உச்சம் பெறார். அப்போ இந்த சூரியனோட தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும். கேது இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வர்றாரு, இந்த கேதுவோட தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். சூரியனோட தன்மை அப்படின்னா தர்ம சிந்தனை, தயால குணம், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கைராசியான டாக்டராக இருப்பாங்க. ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையாக வராங்க. அப்போ அந்த அஸ்வினி குமாரர்களால் அவங்க பார்த்திங்கன்னா வைத்தியர்கள், தேவ வைத்தியர்கள்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மெடிக்கல் லைன் தொடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இதை தவிர இவங்களுக்கு தர்ம சிந்தனை இருக்கும், தயால குணம் இருக்கும், சூரியனை போல் இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, இருக்கிற இடத்துல தலைமை குணம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு இடத்தையோ ஒரு நிர்வாகத்தையோ பார்த்திங்கன்னா வழிநடத்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். சரி, இந்த இடத்துல சந்திரன் இங்கே இருந்தால் தான் இது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்ததாக அர்த்தம் இல்லையா? சந்திரன் தான் அதை சுட்டி காட்டுது. அப்போ சந்திரன் இங்கே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் ஒரு வினை குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. வினை அப்படின்னா செயல்னு எடுத்துக்கலாம். இங்கே எந்த கிரகம் உங்களோட ஜாதகத்தில் அஸ்வினியில் இருக்குதோ அந்த கிரகம் எந்த உறவாக உங்களுக்கு வருதோ அதோட செயல்னால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ உதாரணமாக சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னா தாயார் செய்த ஒரு செயலால் மன வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக ஏற்படுங்கிறத உறுதியாக சொல்லலாம். சூரியன் அப்படி இருக்குது அப்படின்னா தந்தையாரால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன வருத்தம், அவர் செஞ்ச செயலால் நீங்கள் மன வருத்தம் அடையணும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்படுது. அப்போ எந்த கிரகம் இங்கே இருக்கோ அந்த கிரகத்தோட என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ, 4ஆம் வீட்டின் அதிபதியாக வந்தால் தாயாரால், 6ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு இருந்தால் தாய் வழி சொந்தத்தால், 9ஆம் அதிபதியாக வந்தால் தந்தையாரால், 3ஆம் வீட்டின் அதிபதியாக வந்தால் இளைய சகோதரர்களால், மாமனாரால், 7ஆம் வீட்டின் அதிபதியாக வந்தால் மனைவியால், நண்பர்களால். அப்போ அவங்களோட ஒரு செயல்பாடுனால நமக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கும். அது ரொம்ப ஒரு உள் காயமாக இருக்கும். கண்டிப்பாக லைஃப் டைம் ஃபுல்லாக அதை மறக்க முடியாத அளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா தாயாரால் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லணும். சரி, சூரியன் உச்சமாகிறதுனால அவங்களோட சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறது, சூரியனை போல் இவங்களோட தோற்றம், நடை, பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கம்பீரம் அப்படிங்கிறது இவங்களோட செயல்பாட்டில் இருக்கணும், இல்லது இவங்களோட தோற்றத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம்.
அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வினைக்குற்றம் உள்ள நட்சத்திரம். இங்கே சந்திரன் இங்கே வந்து இருக்கும்போது இது சம்மந்தப்பட்ட பாதிப்பை அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே நேச்சராகவே இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். எல்லா ஃபீல்டுலேயும் அக்யூல்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். கேது சம்மந்தப்படுறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு இந்த இயல்பாகவே ஞானம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இயல்பிலே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். சரி, தந்தை வழி கர்மாவை சுமந்து வந்த நட்சத்திரம் இது. அப்போ தந்தையார் வழியில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். தந்தை வழி தோஷமாகட்டும், தந்தை வழி நன்மையாகட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மூத்த பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கனாக்கா மனக்கசப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உறுதியாக வரும். அப்போ மூத்த குழந்தைகளால் இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க இவங்க மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது இவங்களுக்கு மூத்த பிள்ளை பிறந்திருந்தாலும் அவங்க இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேஷன் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். சரி, சுக்கிர தசை வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு 2வது தசையாக வருது. இது என்ன சொல்லுது? முதல் தசை கேதுவும் 2வது தசை சுக்கிரமாக வருது. சுக்கிரன் வந்து இவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து இவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை அமையும். சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தார், நல்ல வலுவாக இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார உயர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் அடி வாங்குது, பகை நீச்சம் அப்படின்னு மாதிரி வருது, லக்னத்துக்கு மறைவிடங்களுக்கு போகுது அப்படின்னா இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்காது, கல்யாண வாழ்க்கையும் சிரமத்துக்கு போகும், இவங்களோட அப்பா அம்மா கல்யாண வாழ்க்கையும் அடிபடும். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்யோன்யத்தன்மை ஒரு 100% இந்த கல்யாணத்துக்கு இந்த குழந்தை பிறப்புக்கு முன்னாடி 100% அந்யோன்யமாக இருந்தவங்க 50% மாறிடுவாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அது சுக்கிரனோட நிலைப்பாட்டை பொறுத்து. சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் அப்படின்னாக்கா அது அப்படியே கண்டினியூ ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வலு இல்லை அப்படின்னா அப்போ இவங்களோட கல்யாண வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாகும். அப்போ இந்த லக்னத்தை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கிரகமாக வருது, பொருளாதாரத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சேர்ந்து. அப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இல்லைன்ற போது இவங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. செவ்வாய் தசை வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாவகம், இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் செவ்வாய். அப்போ செவ்வாய் ரொம்ப முக்கியம். செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஜாதகத்தில். நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. செவ்வாய் வக்ரமாகுது, நீச்சமாகுது, பகையோடு சேருது, பாவகிரகங்களோடு சேருது, ராகுகேதுவோடு சேருது அப்படிங்கும்போது இவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது அது எந்த பாவகத்திலேருந்து நடக்குதோ அந்த பாவக ரீதியான பிரச்சனையை இவங்க சந்திப்பாங்க. 6ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்துது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் திசையில் கடுமையான நோயையும் எதிரிகளையும் கொடுத்து அதனால் பிரச்சனைகளை கண்டிப்பாக தரும். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருங்க, செவ்வாய் தசை வருது, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் ஒரு காட்டாமல் போகாது. அப்போ அந்த எந்த வழியாக அந்த பாதிப்பு வருங்கிறத அந்த லக்னம் தான் அதை முடிவு பண்ணும். சரி, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கோம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். மூத்த குழந்தைகிட்டேருந்து பெருசாக எதிர்பார்ப்புகளை நம்ம தவிர்த்துறது பெட்டர். தந்தையாரோட சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பெருசாக எதிர்பார்க்குறதையும் தவிர்த்துக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்காது. எப்படியுமே ஒன்று அதீத செல்லம் கொடுத்து கெடுக்கக்கூடிய தந்தையாக இருப்பார், இல்லை மகனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை கூட செய்யாமல் விட்டுட்ட தந்தையாக இருப்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு வகையில் கெடுதலாக தான் இருக்கும். அதிக செல்லம் கொடுத்து கெடுத்த தந்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு கெடுதலாக தான் அமையும். இல்லை செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளையே செய்யாமல் விட்ட தந்தை, ஒரு காமனாக ஒரு நார்மலான ஒரு தந்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளை அமைச்சிக்கிட்டு நம்மளோட எதிர்பார்ப்புகளை திருத்திக்கிட்டு
வினை குற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எந்த கிரகம் இங்கே வந்து உட்காருதோ அதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம சப்போஸ் இங்கே அஸ்வினியில் புதன் இருக்குது அப்படின்னா இவங்க மாமன் செய்யக்கூடிய செயலால் இவங்க மன வருத்தம் அடைகிறாங்க அப்படின்னா எஸ் இது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாதி கர்மா அங்கேருந்து குறையுது அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியம். கேது பகவானோட அதிதேவதை விநாயகர். இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது பல மாற்றங்களை தருது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி விநாயகருக்கு அடுத்ததாக சரஸ்வதி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். கல்வியும் ஞானமும் செல்வமும் தரக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சரஸ்வதி வழிபாடுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மூத்த மகனோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் தந்தையாரோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்கிறதுக்கு ஆதித்ய ஹிருதயம் வந்து இவங்க ரெகுலராக கேட்டுட்டு வர்றதும், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த சூரிய வழிபாடு மேற்கொள்கிறதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்க்கிறதும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சப்போர்ட், கூடுதல் ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது மிக அற்புதமான உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், இந்த கிரக நிலைகள் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை நான் இதில் சொல்லியிருக்கேன். சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட வாழ்க்கையை வரக்கூடிய நன்மைகளையோ தீமைகளையோ முன்னக்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கும் போது அதோட தாக்கங்கள் வந்து நமக்கு பெருசாக பாதிக்காது. அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு பதிவாக நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை முறை இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவிடுறோம். இதில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை, அதாவது இந்த வினை குற்றங்களை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வழிபாடுகள் வழிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம செஞ்சும் போது கண்டிப்பாக இதிலிருந்து நம்மளோட கர்மாவிலேருந்து வரக்கூடிய பாதிப்புகளை ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.